இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற பவுனு தாயோ வட்டி தொழில் செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கனால கிட்டத்தட்ட கோமாவுக்கே போயிடுறாங்க. இந்த சமயத்துலதான் நகைக்கடைக்காரர் குமார் கிட்ட பவுன் தாயோ பல வருஷங்களா சீட்டு கட்டி கிட்டத்தட்ட 120 பவுன் நகையை வாங்கியிருக்கிறதா சொல்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்படுற அவங்களோட 3 மகன்களும் அந்த நகையை வச்சிருக்க இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க நகையெல்லாம் அடங்கு வச்சு கடனை வாங்கி எப்படியாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபேமிலியோ கல்யாண பத்திரிகையை அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் வீட்லயும் வச்சுட்டு போறாங்க. ஆனா பென்னி கியூக்கோ இன்னி சிங்கிளா இருக்கிறதுனால அவங்க வீட்டுல மட்டும் வைக்காம போயிடுறாங்க. ஆனா பென்னி கியூக்கும் ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அவருக்கு 40 வயசு தாண்டிடுச்சுங்க. ஆனா இன்னும் அவருக்கு பொண்ணு கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஹீரோயினான நம்ம பவுனு தாயோட வீட்டை காமிக்கிறாங்க. பவுனு தாயோ அவங்க பொண்ணு சுருளி அவங்களோட பேரன் ராஜீவ் காந்தியோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பொண்ணும் பேரனும் இவங்க கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அவங்க பொண்ணு சுருளியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 25 பவுன் நகை போட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா கல்யாணத்தப்ப அவங்க 22 பவுன் தான் போட முடிஞ்சிச்சு. அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 பவுனை அந்த மாப்பிள்ளைக்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பேரன் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த 3 பவுனை தராதனால அவங்களோட மருமகனும் நீங்க 3 பவுனை தர்ற வரைக்கும் உங்களோட பொண்ணும் பேரனும் உங்க வீட்டிலேயே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பவுனு தாயோ நகைக்கு ஆசைப்படுற உன் கூட என் பொண்ணு இருக்கிறத விட என் கூடயும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பவுனு தாயோ வட்டி தொழில் செஞ்சுட்டு வராங்க. அந்த ஊரை இவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கிறதுனால இவங்க வட்டி கலெக்ஷன் பண்ண வரும்போதே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. பவுனு தாயோ அவங்க வட்டிக்கு கொடுத்தவங்க கிட்ட இருந்து பேசியோ அவங்கள மிரட்டியோ இல்லை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து வட்டியை வாங்கிடுறாங்க. ஆனா இதையும் மீறி வட்டி தராதவங்களை பார்த்தீங்கன்னா கேவலமா பேசுறதும் அவங்கள அடிக்கிறதும் சில நேரங்களில் அவங்க டவுசர் அவுத்து அவமானப்படுத்துற வேலையெல்லாம் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு கவிக்காரரோ வட்டி தராதனால அவர் விற்க வச்சிருந்த ஒரு முழு ஆட்டையே அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஆட்டை அவங்க பொண்ணு சொல்லிக்கிட்ட கொடுத்தவொடனே அவங்களும் அதை வெட்டி சமைச்சிட்டு அவங்க 3 பேருக்கு போக மீத உள்ள சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க கிராமத்துல அவங்க பசங்களோட ஆதரவு இல்லாம சில பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பவுனு தாயோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு கிளம்பி போறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க பொண்ணு சொல்லியும் வீட்டு வேலை செய்யறது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல பூ பறிக்க போறது, விவசாயம் வேலை செய்யறது, துணி தைக்கிறதுன்னு எப்போதும் பிஸியாவே இருக்காங்க. இதுக்கப்புறம் பவுனு தாய்க்கு வட்டி தர வேண்டிய ஒருத்தரும் 4 பேருக்கு சேர்ந்து சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்காருங்க. அப்ப அந்த பக்கம் வர பவுனு தாயோ அவரை எட்டி உதைக்கிறாங்க. அந்த குரூப்பும் அங்கிருந்து ஓடி போகுதுங்க. அப்பதான் அந்த வட்டி கொடுக்காதவர்கிட்ட நாளைக்கு மட்டும் நீ வட்டி கொடுக்கலன்னா எங்க வீட்டு சுடுதண்ணிலே உன்னை வேக வச்சிருவேன்னு சொல்றாரு. அவரும் அங்கிருந்து பயந்து ஓடுறாருங்க. இதுக்கப்புறம் பவுனு தாயோ ஏற்கனவே வட்டி தராத ஒருத்தரை வேட்டியை உருவிருப்பார் பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வட்டியை கேட்க வராங்க. அப்ப அவர் உள்ளதான் ஒளிஞ்சிருக்காரு. ஆனா அவங்களோட ஒய்ஃபோ கழுத்துல போட்டிருக்க செயினா பார்த்தா அந்த பாட்டி உருவிடுவோன்னு சொல்லிட்டு அந்த நகையை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுனு தாய்கிட்ட காலையிலே போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலங்கன்னு பொய் சொல்றாங்க. உடனே பவுனு தாயும் நாளைக்கு மட்டும் வட்டி தரலன்னா உன் சேலையே உருவிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த லேடியோ யாருக்கெல்லாம் சாவு வருது, ஆனா இந்த கேள்விக்கு சாவு மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இதுக்கப்புறம் காலையில சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம பவுனு தாய்கிட்ட அடி வாங்கினா விஷம் கூட்டானோ நைட்டு கருப்பண சாமியை கும்பிட்டுக்கிட்டு நாளைக்கு காலையிலக்குள்ள பவுனு தாய் போய் சேரலனா நான் ஒன்னு கும்பிடுறதை விட்டுட்டு சாய்பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாருங்க. அடுத்த நாள் காலையில அவங்க பையன் ராஜீவ்காந்தி ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் ஆயும் ஆத்தா கீழே வராதனால சுரடியோ அவங்க பையனை போய் பாட்டியை பார்க்க சொல்றாங்க. அவரும் பார்த்துட்டு பயங்கரமா கத்துன உடனே பக்கத்துல இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம பவுனு தாயோ பெட்ல இருந்து எந்திக்க முடியாம அவங்களோட வலது கையை மட்டும் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷதாங்க படுறாங்க. இதுக்கப்புறம் 4-5 பேர் சேர்ந்து நம்ம பவுனு தாயை தூக்கிட்டு வந்து ஹாலில் இருக்கிற கட்டில்ல படுக்க வச்சிருக்காங்க. அங்கேயும் பவுனு தாயோ அவங்க வலது கையில இருக்க 3 விரலை காமிச்சு அப்படியே கையை ஆட்டினபடியே இருக்காங்க. இந்த பக்கம் பெண்ணிக்கு கல்யாண புரோக்கரை மீட் பண்றாரு. அவங்களும் இப்ப கூட ஒரு பொண்ணு ரெடியா இருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு நீங்க 12 பவுன் போட்டா அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பெண்ணிக்கு நம்ம கிட்ட 2 பவுன் தான் இருக்கு, மீதி 10 பவுனுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா வர ஊர்க்காரரோ பவுனு தாய் சீரியஸா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே பென்னிக்கும் வைத்தியரை கூட்டிட்டு நேரா பவுனு தாயோட வீட்டுக்கு போறாருங்க. அப்ப பவுனு தாயோ பென்னி கிட்ட கூட முதல்ல ஒரு 3 விரலை காமிக்கிறாங்க, அப்புறம் ஒரு விரலை காமிக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதுக்கப்புறம் வைத்தியர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் 1 நாள் 2 நாள் தாங்க மாட்டாங்க, அதனால வெளியூர்ல இருக்கிற அந்த 3 பையங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்றாங்க.
ஆனா இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. அப்ப பவுன்தாயோட பையனான உப்புலியோ கமல் ஃபேனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷன்கள்ல ரேடியோ செட் போடுவாங்கல்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியூர்ல ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க 2வது பையனான விஜயனுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா பூவே கட்ட தெரியாம பூக்கடை நடத்திட்டு வர 3வது பையனான செல்வத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த 3 பசங்களுமே அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு பவுனத்தாய் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆனா 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பவுனத்தாயோட ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு அவருக்கு இறுதி சடங்குக்கு தான் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல தான் விஜயனும் சுருளியோட ஹஸ்பண்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சண்டையை தடுக்க வந்து சுருளியோட ஹஸ்பண்ட் பலார்னு அரைஞ்சிடுறாரு. அப்ப நம்ம பவுனத்தாயோட ஹஸ்பண்டோட இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுருளியோட ஹஸ்பண்டோ பவுனத்தாய் கிட்ட, நீங்க கல்யாணத்துக்கு 25 பவுன் போடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் பாக்கி 3 பவுன் இருக்கு, முதல்ல அதை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப பவுனத்தாயோ, ஏற்கனவே கொடுத்த 22 பவுனை நீ அடகு வச்சு அதுல நீ வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்க, முதல்ல அந்த 22 பவுன் நகையை கிட்ட காமி, அதுக்கப்புறமா நான் உனக்கு 3 பவுன் தரேன்னு சொல்லிடுறாங்க. இதனால சுருளியோட ஹஸ்பண்டோ, அப்ப உங்க பொண்ணு உங்க வீட்லயே வச்சுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு பவுனத்தாயோ, உன் கூட வாழ்றதுக்கு எப்படி என் கூடயே இருக்கலாம், அவ இல்லைதான் உனக்கு அருமை தெரியும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த 3 பசங்களும் அப்பதான் இறந்து போயிட்டாங்களே, அதனால எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு பவுனத்தாயோ, இதை உங்க அப்பா எதுவுமே சம்பாதிக்கல, நான் தான் இடியாப்பம் சுட்டு கல் சுமந்து காய்கறி சுமந்து சீட்டு கட்டி சிறுக இந்த பணத்தெல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால கடைசி வரைக்கும் என் சொத்தை நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட இளவு செய்தி கேட்டா நீங்க வந்தா போதும்னு சொல்லிடலாங்க. இதனால அவங்களோட பசங்களோ கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பவுனத்தாயோ எந்த நல்லது கெட்டதுக்குமே அவங்க பசங்களை கூப்பிடுறதே கிடையாது. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு இப்பதான் அங்க பசங்க அவங்களோட வீட்டுக்கே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க 3வது பையன் செல்வமும் கருப்பணசாமி கோயிலுக்கு போய் அங்க எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்துறாங்க. அப்ப கருப்பணசாமி கிட்ட, என்ன எண்ணெய் தீந்து போறதுக்குள்ள எங்க அம்மாவை எடுத்துக்கோன்னு வேண்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு. இதுக்கப்புறம் ஒரு நகைக்கடைக்காரரோ பவுனத்தாயை பார்த்து அவர் காலை தொட்டுட்டு அழுதபடியே அங்கிருந்து வெளியே வராருங்க. அப்ப பெண்ணிக்குவிக்கோ அவர்கிட்ட யாருன்னு சொல்லி கேட்கும் போது தான், அவரும் மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நகைக்கடை வச்சிருக்கேன், நம்ம பவுனத்தாயும் 8 வருஷமா நகை சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க, போன வாரம் தான் 160 பவுன் நகையை வாங்கிட்டு போனதா சொல்றாங்க. உடனே நம்ம பெண்ணிக்குவிக்கும் அவங்க 3 பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாருங்க. இந்த சமயத்துல தான் பவுனத்தாய் சாக போற விஷயத்த கேள்விப்படுற நம்ம சுருளியோட ஹஸ்பண்ட் நேரு பேண்ட் செட்டை கரெக்டா அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்து அவங்கள அடிக்க சொல்லி அவங்க முன்னாடியே சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. ஆனா அவருக்கும் 160 பவுன் மேட்டர் தெரியவே தெரியாது. அப்பதான் பெண்ணிக்கோ அவங்க 3 பசங்க கிட்ட, பொதுவா பசங்களுக்கு வீடு நலம் பத்திரம் கொடுப்பாங்க, அந்த அம்மாவோட தாலியோ மூத்த மருமகளுக்கு போய் சேரும், ஆனா அவங்களோட நகை எல்லாமே பொண்ணுக்கு தான் போய் சேரும்ன்றாரு. அதனால பெண்ணிக்கணும், அந்த அம்மாவோ இந்த நகையை யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அப்படி நம்ம கண்டுபிடிச்சா ஆளுக்கு 50-50ன்னு மொத்தம் 150 பவுன் நீங்க எடுத்துக்கங்க, கமிஷனா எனக்கு ஒரு 10 பவுன் மட்டும் தாங்க, அந்த 10 பவுனை வச்சு நான் என்னோட கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த நகையை நம்ம தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க அம்மாவை சாகாம பார்த்துக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே செல்வமும் அந்த பக்கத்து கரையில இருக்கிற 2 எண்ணெய் கேனை தூக்கிட்டு நேரா கருப்பணசாமி கோயிலுக்கு ஓடுறாருங்க. அவர் அப்போ கோயில் கிட்ட போன உடனே அந்த விளக்கு அணையிற மாதிரி தெரியுதுங்க. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற விசக்குட்டி கிட்ட, நான் 500 ரூபா தரேன், அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கோன்னு சொன்ன உடனே அவரும் அணையாமல் பார்த்துக்கிறதுக்காக வேகமாக ஓடி வராரு. அதே சமயத்தில் நம்ம செல்வமும் ஓடி வராருங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் செல்வமும் விசக்குட்டி கிட்ட பேசினபடியே ஒரு 500 ரூபாவை கொடுத்துட்டு 2 எண்ணெய் டின்னியும் கொடுத்துட்டு, தினமும் இந்த விளக்கை அணையாமல் நீ பார்த்துக்கிட்டா தினமும் உனக்கு 500 ரூபா தரதா சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் அவங்க 3 பசங்களும் பெண்ணிக்கும் சேர்ந்து ஒரு டாக்டரையும் நர்ஸையும் கூட்டிட்டு வந்து வீட்லயே நம்ம பவுனத்தாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க, அங்க அவங்களுக்கு அந்த நகை கிடைக்கல. இதுக்கு பெண்ணிக்கும் அந்த 3 பேர்கிட்ட, நம்ம கிராம பேங்க்ல கூட ஒரு லாக்கர் இருக்கு, அதுல கூட பவுனத்தாய் அந்த நகையை வச்சிருக்கலாம். இதனால அந்த 4 பேரும் நம்ம பவுனத்தாயியோட பேங்க் பாஸ்புக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு போய் பேங்க் மேனேஜர் கிட்ட அவங்க சீரியஸா இருக்காங்க, அதனால பேங்க்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க வந்ததா சொல்றாங்க. ஆனா நம்ம பேங்க் மேனேஜரோ, உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே 4 பேருமே அங்கிருந்து தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க. இதுக்கு பெண்ணிக்கோ யூடியூப் வீடியோல கோல்ட கண்டுபிடிக்கிற டிவைஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வாங்குறாருங்க.
இதுக்கப்புறம் அந்த 3 பேரையும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த டிவைஸ் மூலமா செக் பண்றாரு. அது காட்டுற இடத்த எல்லாமே அந்த 3 பேரும் தோண்டி பார்க்கறாங்க. அங்கேயும் அந்த தங்கம் கிடைக்கல. இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற மலைக்கும் பவுனத்தாய் போயிருக்கதா கேள்விப்படுறாங்க. இதனால அந்த 4 பேருமே அந்த மலையை ஃபுல்லா சுத்தி பார்க்கறாங்க. அவங்களுக்கு அங்கேயும் எதுவும் கிடைக்கலங்க. அப்ப பெனிகிக்கோ நம்ம நகை மேட்டரு நேருவுக்கு தெரிஞ்சா நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால அவனுக்கு சேர வேண்டிய 3 பவுன் நகையை நீங்க 3 பேரும் சேர்ந்து அவன் கிட்ட கொடுத்துட்டா அவன் இங்க இருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சாகவாசமா அந்த நகையை தேடி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாருங்க. இதனால 4 பேருமே நேருகிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா கடைசி சமயத்துல அந்த 3 பேருமே நம்ம அம்மாவோட நகை 10 பவுனும் அவனுக்கு தான் போய் சேர போகுது. அதனால நாங்க 3 பேர் சேர்ந்து 1 பவுன் நகை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நீயே போய் பேசுன்னு சொல்லிட்டு நம்ம பெனிகிக்கு அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம பெனிகிக்கோ கரெக்டாக நம்ம நேருகிட்ட பேச போகும்போதே அவர் பலார்னு அரைஞ்சிடுறாரு. இதனால அவரும் கோச்சிக்கிட்டு இவங்க 3 பேர்கிட்டையும் பேசாம அங்கிருந்து வேகமாக போறாரு. அப்போ பெனிகிக்கு சமாதானப்படுத்துறதுக்கு அந்த 3 பசங்களும் வராங்க. அப்போ அவங்க கிட்ட பெனிகிக்கோ நீங்கள் எப்படியாவது 3 பவுன் அரேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த சமயத்தில் தான் அவங்க 3 பேரோட ஒய்ஃபும் அங்கே வராங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஒவ்வொருத்தர் ஒய்ஃப் கிட்டையும் 1 பவுன் நகையை அவங்க வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் பவுனுத்தாய் வீட்டுக்குள்ளே வர 3 மருமகளும் நம்ம சூரியனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் எங்கள் மாமியாரை பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் பவுனத்தாயோ சாரியிலே யூரின் போயிடுறாங்க. அப்போ 3 மருமகளும் நமக்கு கிடைக்க போகிற நகைக்காகது இதை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து நம்ம பவுனத்தாயோட யூரின் சேரியை கழட்டி விட்டுட்டு புது சேரியை மாற்றி விடுறாங்க. இங்கே இந்த 3 பசங்களும் அவங்க மனைவி கொடுத்த நகைகளை வச்சு பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம பெனிகிக்கோ தூர்தர்ஷன் சேனலில் ஊமையாக இருக்கிறவங்களுக்கு நியூஸ் சேனல் புரிகிற மாதிரி சைகைலாம் காட்டுவாங்கள்ல, அதை பார்த்துட்டு அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா என்ன சைகை சொல்கிறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இதனால ஃப்ளைன் டிக்கெட்டு புக் பண்ணி அவரை இந்த ஊருக்கு வர வச்சு அவரை வீட்டுக்குள்ளே போய் நம்ம பவுனத்தாயை காமிக்கிறாங்க. பவுனத்தாயோ முதல்ல 3 பேரில் இப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விளக்கு காட்டுறாங்க. இதை பார்த்தவொடனே அவரும் அப்போ அது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டவுடனே அவங்க மயக்கத்துக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 4 பேரை வெளியே கூட்டிகிட்டு வர அந்த நியூஸ்காரரோ அவங்க கிட்ட உங்கள் அம்மா முதல்ல 3 விரலை காமிச்சாங்க. அது 3 இடம் இல்லை 3 பங்கு குறிக்குது. இந்த இடத்துல 3 பங்குனையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விரலை காமிச்சாங்க. அது ஒரு இடத்த குறிக்குது. ஸோ அந்த 3 பங்கையும் ஒரு இடத்துல வச்சிருக்கதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் எந்த இடம்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா மயக்கத்துக்கு போயிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவு இருந்தால் நம்ம சில இடங்கள் பேரை எழுதி அது இந்த இடமான்னு சொல்லி காமிக்கலாம். அது இல்லாததுனால உங்கள் அம்மாவே இந்த விஷயத்த சொன்னால் தான் அந்த இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால் எப்படியாவது பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து உங்கள் அம்மாவை காப்பாற்றுற வழியை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கான பேமெண்ட்டையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த சமயத்தில் தான் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வர்ற ஒரு அம்மா சாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம நேருவோ சந்தோஷப்படுறாரு. இதை கேட்ட உடனே 4 பேருமே உள்ளே வராங்க. நம்ம பவுனத்தாயை தூக்குறாங்க. சைடு வழியா வெளியே கொண்டு வந்து நம்ம உப்புலியோட குட்டி யானையில ஏற்றிக்கிட்டு அங்க இருந்து நேரா பிரைவேட் ஹாஸ்பிட்டல சேர்க்கறதுக்காக கொண்டு போறாங்க. அதோட இன்டர்வல் போடுறாங்க. இதுக்கு ஒரு பாரதின்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம பவுனத்தாயை அவங்க சேர்க்கிறாங்க. அட்மிஷன் ஃபீஸாவே 50,000 ரூபாய் கட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நகையை அடகு வச்சு கையில் இருந்த காசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிட்டே வருதுங்க. இந்த சமயத்துல தான் சுருளியோ ஐசியூல இருக்கிற அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ அந்த 3 பேருமே அவங்க ஒய்ஃப் கிட்ட இனிமேல சுருளியை இங்கே வர விடாம நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா இன்னொரு தடவை வந்து அம்மாவோட சைகையை மட்டும் அவள் கண்டுபிடிச்சிட்டா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணாக போயிடும். அதனால பத்திரமா வீட்டிலேயே அவளை வச்சு பார்த்துக்குங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க கையில் இருக்கிற பணம் காலி ஆனதுனால 3 பேரும் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கையில் இருக்கிற நகையை பென்னி கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அதை வச்சு தான் நம்ம அம்மாவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்கிற மூத்த மருமகளும் மற்ற 2 மருமகிட்ட நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் சாப்பிட்டுட்டு வீட்டில் தூங்க கூட என்னை விட மாட்டா. அந்த சமயத்தில் வெளியே களை எடுக்க போகலாம், வயர் பின்ன போனால் அதில் ஏதாவது காசு கிடைக்கணும்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பான்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் சுருளியோ ஹாஸ்பிட்டல் போகணும்னு கிளம்புறாங்க. அதை பார்க்குற மூத்த மருமகளோ உங்கள் அண்ணனுங்களே அங்கே ஒருத்தர் தான் உள்ளே இருக்கணுன்றாங்க. மீத 2 பேர் வெளியே தான் படுத்து தூங்குறாங்க. அதனால அவங்க பார்த்துக்குவாங்க. முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஜாதகம் தான் பார்க்கணுன்னு மற்ற 2 பேரும் சொன்னாங்க. அதனால அவங்க 2 பேர் கூட சேர்ந்து நீயும் போன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் மூத்த மருமகளை அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் பெண்ணி அங்கே வராரு. அப்போ மூத்த மருமகளும் அவங்க கிட்ட நகையை கொடுத்து அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. இதை சுருட்டியோட பையன் ராஜீவ் காந்தி பார்த்துறாருங்க. உடனே அவனும் அவங்க அப்பா நேருவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் பெண்ணியும் நகையை அடகு வச்சு பணத்தை ரெடி பண்ணிட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அப்ப அங்க வர நம்ம நேருவோ அவரை அடிச்சு விசாரிச்சு அந்த 160 பவுன் நகை மேட்டரை தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப நேருவோ பெண்ணி கிட்ட
எனக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு, தப்பி தவறி எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அங்கே காமிச்சுக்கிட்டனா உடம்புல இருக்கிற 21 விரலையும் வெட்டி எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு பென்னியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாரு. அளவு வச்ச பணத்தையும் அவங்க மகன் கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் நேருக்கு தெரிஞ்ச மேட்ரை பற்றி இவங்க கிட்ட காமிச்சிக்கலங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம பவுல் தாயை செக் பண்ணிட்டு வர இந்தி டாக்டரும் இங்கிலீஷ்லேயே அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதை பார்க்குற செல்வமும் டாக்டரும் நம்ம அம்மா பழச்சிக்குவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 அண்ணங்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பவுனதாயோ கிரிட்டிக்கலாக இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. வெளியே இருக்கிறவங்களும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ வெளியே வர டாக்டரும் நான் ஏற்கனவே கிரிட்டிக்கலாக இருக்கேன்னு சொன்னல, இப்போ அவங்களுக்கு முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியாதனால அப்போ நர்ஸோ அவங்கக்கிட்ட ஏற்கனவே அவங்க புயலுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களே, இப்போ அவங்க சாவ போகிறதா சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே விஜயனோ நீ தான் 8வது வரைக்கும் படிச்சிருக்க, அதனால் அவர் பேசுகிற இங்கிலீஷ் புரியும்னு சொல்லிட்டு தானே நான் ஒன்று நம்புகிறோம், எப்படி ஏமாத்திட்டியாதான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சீஃப் டாக்டரோ ஹிந்தி டாக்டரை கூப்பிட்டு தமிழ் தெரிஞ்ச அவங்ககிட்ட போய் இங்கிலீஷில் பேசிட்டீங்களேன்னு சொல்லிட்டு திட்டுறாருங்க. இதுக்கப்புறம் சீஃப் டாக்டரோ அவங்க 3 பசங்களையும் கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கோ பிரெயினில் ரைட் சைடு நர்வில் கரெக்டாக கழுத்துக்கு பின்னாடி ஒரு பிளாக் ஏற்பட்டிருக்கு, இது ரொம்ப நாள் அவங்க தலையில் ஏதாவது சுமையை சொந்தந்தான் ஆகும், இதனால் அவங்க பக்கவாதத்தில் படுத்திருக்காங்க, நானும் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் மருந்துகள்லாம் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் அதுக்கு உங்கள் அம்மாவோட உடம்பு ஒத்துக்கணும், இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதும் இல்லை இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறதும் உங்களோட முடிவுன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் விஜயனும் நாங்கள் 2 பேரும் கணக்கை பார்த்துக்கிறோம்னு செல்வத்துக்கிட்ட சொல்கிறதுனால அவரும் கோச்சுக்கிட்டு வெளியே போய் உட்காந்துருக்காருங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோ வண்டியை எடுக்காமல் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்களோட ஃபேமிலியோ டைம் ஆகுது சீக்கிரம் வாங்கன்னு அந்த டிரைவரை கூப்பிட்றாரு. ஆனால் அவர் போகவே மாட்டேங்கிறாரு. இதை பார்க்குற நம்ம செல்வமும் நேராக உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்களோட அம்மா தான் உயிருக்கு போராடுற நிலைமையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வரதை பார்த்த உடனே உள்ளே இருக்கிற அட்டெண்டரோ என்ன சார் செய்யறதுன்னு சொல்லிட்டு வெளியே சிகரெட் குடிச்சிட்டு இருக்க டிரைவர்கிட்ட கேட்குறாரு. அவரோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது, முடிச்சு விட்டுருன்னு சொல்கிறாரு. உடனே அவரும் அந்த லேடிக்கு மேலே போட்டுட்டு இருக்க ஆக்சிஜன் மேக்கை எடுத்து விடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் நல்ல நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகி வெளியே வர நம்ம செல்வமோ அந்த டிரைவரை பார்க்குறாரு. அப்போ அந்த டிரைவரோ செல்வத்துக்கிட்ட இதுக்கு மேலே எங்கள் பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்கிற ஃபேமிலிக்கு வெண்டிலேட்டர் ஃபெசிலிட்டியோட உள்ள ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த பேஷண்ட்டை நாங்கள் அவங்க வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் கட் பண்ணி விட்டுருவோம், அவங்க அந்த இடத்துல இறந்து போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்த இந்த ஃபேமிலிக்காரங்களோ நல்ல நேரத்தில் தான் சாகணும்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே அந்த உயிரை கட் பண்ணி விட சொல்கிறாங்க. இன்றைக்கும் பேரண்ட்ஸோ அவங்க பசங்களுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோ கொலை பண்ணது கிடையாது, ஆனால் அவங்க இப்படி பண்ணுறதுனால அவங்களோட பசங்களுக்கு தான் இந்த சாபம் வந்து சேருன்றாரு. அதனால தான் அந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு வரும்போது பஞ்சரு சில காரணங்களை சொல்லி நேரம் கடத்துவேன், அப்படி நேரம் கடத்துகிற போது அவங்க பொழைச்சிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான்னு சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் இந்த டிரைவரோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் நம்ம செல்வமும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராருங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பவுன்தாயோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சீஃப் டாக்டரோ அவங்க 3 பசங்க கிட்ட உங்கள் அம்மாவோ அரை மணி நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க, நாளைக்கு காலையில் மட்டும் அவங்களுக்கு பிரெயினில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டானா அவங்க பொழைச்சிக்குவாங்க, அதுக்கு 4 லட்ச ரூபாய் செலவாகும்னு சொல்கிறாரு. அப்போ உப்புலியும் விஜயனும் இதுக்கு மேலே எங்கள் அம்மாவுக்கு எங்களால் செலவு பண்ண முடியாது, காசும் கிடையாது, அதனால் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சீஃப் டாக்டரும் எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் அவங்கள அப்சர்வேஷன் வச்சுட்டு தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இங்கே அதே நேரத்தில் நேருவோ அவருக்கு 160 பவுன் நகை வர போகிறதுனால அவர் 40 லட்ச ரூபாய்க்கான லேண்டை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு அவர் கையில் இருக்க 4 லட்சத்தை அட்வான்ஸாக கொடுக்கறதுக்காகவும் ரெடியாக இருக்காருங்க. இந்த நேரத்தில் பென்னிக்கும் நம்ம நேருக்கு கால் பண்ணி 4 லட்ச ரூபா இருந்தால் பவுன்தாயை காப்பாற்றிடலாம், ஆனால் அவங்க பசங்க கிட்ட பணம் சுத்தமாக இல்லாதனால அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண போகிறதா சொல்கிறாரு. இதில் நேரு பென்னிக்கிட்ட அந்த பணத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு அவர் அட்வான்ஸாக கொடுக்க வச்சிருந்த அந்த 4 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிற்கிற நம்ம பென்னிக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இது நான் கொடுத்ததா சொல்ல வேண்டாம், நீ கொடுத்ததா சொல்லணும்னு சொல்லிடுறாருங்க. அப்போ செல்வமும் அவங்க அண்ணன்கிட்ட நம்மளும் இந்த நிலைமையில இருந்து நம்ம பசங்க நம்மளுக்கு செலவழிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தானே இப்போ நம்ம அம்மாவுக்கும் இருக்குன்னு சொல்கிறாருங்க. இதனால செல்வமும் அவங்க அண்ணன்கிட்ட
மீதி பணத்தை நானே எப்படியாவது ரெடி பண்ணி அம்மாவை காப்பாற்றிடுறேன். அம்மா உயிரோட வந்தா பங்கு பிரிக்கும் போது யாரெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அவ்வளோதான் பிரிக்கணும்னு சொல்லிடுவேன்றாரு. இதனால நம்ம மூத்த பையன் உப்புலியோ பொண்ணுக்கு சேர்த்து வச்சிருந்த நகை சீட்டில் இருந்து 50,000 ரூபா தரேன்றாரு. ரெண்டாவது பையன் விஜயனும் என் ஆட்டாவை அடகு வச்சு 50,000 ரூபா தரேன்றாரு. அப்போ செல்வம் நான் ஒரு 1,00,000 ரூபா போடுறேன், மொத்தம் 2 லட்சம் ஆச்சு, மீதி 2 லட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே பென்னிக்கு வராரு. அவரும் எனக்கு தான் நீங்கள் 10 பவுன் தர போகிறீங்களே, அதுக்கு தான் என் பங்கா 4 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு நம்ம தேரு கொடுத்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்படி உங்கள் அம்மா உயிரோட வந்துட்டா எனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கு மொய்யா என்ற பணத்தை செஞ்சுருக்குன்னு சொல்கிறாருங்க. அப்போ தான் செல்வமோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம பென்னிக்கிட்ட கேட்குறாரு. பென்னியும் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 2 பேர் ஃபோட்டோவும் சேர்த்து நான் என் வீட்டில் மாட்டி வைப்பேன், அப்புறம் வேலை முடிஞ்சது வீட்டுக்கு திரும்பும்போது எப்போதும் நானே கதை திறக்காம என்னோட ஒய்ஃப் எனக்கு கதவை திறந்து விடுவாங்க. நான் சிங்கிளாக இருக்கிறதுனால யாருமே எனக்கு கல்யாண பத்திரிகையே வைக்க மாட்டாங்க. அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு வர்ற கல்யாண பத்திரிகையை போய் மேரேஜ் அட்டன் பண்ணி சாப்பிட்டுட்டு வரணும். கடைசியாக எங்களுக்கு பிறக்கிற குழந்தைய நடுவில் படுக்க வச்சு 2 பேருமே தட்டிக்கிட்டே தூங்கணும்னு சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் செல்வமும் பணத்தை கட்டுறாங்க. நட்ஸோ நாளை காலைல 10 மணிக்கு உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இதனால அவங்க மாமியார் பிழைக்கிறதுக்காகவே மூத்த மருமகளோ தீச்சட்டி எடுக்கிறாங்க. 2வது மருமகளோ மடிப்பிச்சை எடுத்து அந்த காணிக்கை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போடுறாங்க. 3வது மருமகளோ மண்சோறு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நம்ம பவுனத்தாய் பொழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட மருமகள் நேருவோ காவடி எடுத்துக்கிட்டே மலை கோயிலுக்கு மேலே ஏறி போறாருங்க. இங்க வீட்டுல சொல்லியோ ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற மூத்த மருமகளோ அவங்க கிட்ட நாளைக்கு உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன், எந்த வித பதட்டமே இல்லாம நீ ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சுருளியோ என் புருஷன் என்ன நகைக்காக அடிக்கும் போது நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னீங்க, ஆனா எங்க அம்மா மட்டும்தான் நீ ஏன் அவனை நம்பி வாழணும், சொந்தமாக பிழைக்கிறதுக்கு கற்றுக்கோன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் எல்லாம் எங்கள் அம்மாவோட ஒத்தாசைக்கு தான் என்ன எங்கள் வீட்டில் வச்சுருக்கதா நினச்சாங்க. ஆனால் அவங்கள மாதிரி சுயமாக வாழ்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ என்கிட்ட தொழில் இருக்குது, அதை வச்சு என்னோட பையனை நான் கரை சேர்த்துருவேன். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது தான் இந்த நேரத்தில் எதையாவது கற்றுக்கிட்டு சுயமாக வாழ்கிறதுக்கு அவங்க ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்களை திட்டினாங்க. ஆனால் அது உங்களுக்கு புரியல, எனக்கு மட்டும்தான் புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க வந்தால் வரட்டும் இல்லை நிம்மதியாக போகட்டும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் காலையில் நம்ம பவுனத்தாய்க்கு ஆப்ரேஷன் நடக்குது. அவங்க பொழைச்சி உயிரோட வந்துடுறாங்க. உடனே அவங்களோட மகன்களும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறாங்க. உடனே அவங்களோட பொண்ணும் அவங்களோட மருமகளும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் பெனிக்கோ மதுரையில் இருக்கிற மாமா செல்லாண்டி தவறிட்டாருன்னு தகவல் வந்ததுன்னு சொல்கிறாருங்க. உடனே பசங்களும் இன்னைக்கு தான் அம்மாவை வார்டுக்கு மாற்ற போகிறாங்க, அதனால நாங்கள் இங்கே இருக்கணும், அதுக்கு பதிலாக நீ போய் மாலையை போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம பெனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வார்டுக்கு மாத்திர பவுனத்தாயும் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டவுடனே 3 பசங்களுமே சந்தோஷமாக்குறாங்க. இங்கே பெனிக்கோ செல்லாண்டியோட சடங்குல கலந்துக்கிறாரு. அங்கே நேருவும் உட்காந்துருக்காருங்க. நேருவோ நம்ம வெனிக்கு கிட்ட ஒன்று ஹாஸ்பிட்டல் இருந்து எனக்கு தகவல் சொல்லதுன்னு சொன்னேன், ஏன்டா நீங்கள் கிளம்பி வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சமயத்தில் தான் சடங்குக்கு வந்தவங்களாம் ஒருத்தரை போட்டு அடிக்கிறத இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. விலைக்கு பார்த்தா நம்ம நலக்கடற்கரர் கோல்டு குமாரை போட்டு தான் அந்த ஆளுங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அடிக்கிறேன்னு கேட்கும் போது தான் அவங்களோ இவன் நகைக்கடை நடத்திட்டு வந்தா லாஸ் ஆனதுனால இவன் பைத்தியமாயிட்டான். அன்னையிலிருந்து ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு மாலையை போட்டுட்டு யாரு கூடயும் பேசாமல் ஓரமாக உட்காந்துருவான். அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சா, இந்த இறந்து போனவர் என்கிட்ட பல வருஷமா சீட்டு கட்டியிருந்தாரு, போன வாரம் தான் 160 பவுன் நகையை வாங்கிட்டு போனதா இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான். இவனை நம்பி பல குடும்பம் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்றாருங்க. இது கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற நேருவும் மயங்கி கீழே விழுந்துடுறாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லையும் 3 பசங்களும் நம்ம பவுனத்தாய் கிட்ட நீ உடம்பு முடியாம இருக்கும் போது 3 விரல் அதுக்கப்புறம் 1 விரல்லாம் காமிச்சல, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பவுனத்தாயும் நான் உடம்பு முடியாம இருக்கும் போதே என் ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க, அப்ப என் ரூம்ல ஓடிட்டு இருக்க ஃபேனை அவங்க ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க, அதனாலதான் 3ஆம் நம்பர் சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா கரண்ட் பில் அதிகமா வந்துடும் சொல்லிட்டு தான் செய்கை காமிச்சதா சொல்றாங்க. அப்போ செல்வமும் பவுனத்தாய்கிட்ட வட்டிக்கு வந்த காசுலாம் என்ன பண்ண, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதுரைக்கு போய் என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பவுனத்தாயோ மதுரைக்கு போய் தேட்டருக்கு போவேன், அங்கே படம் பார்ப்பேன், எக்ஸிபிஷனெல்லாம் சுற்றி பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பவுனத்தாயை வீட்டுக்கு அந்த 3 பசங்களும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க கருப்பணசாமி கோயிலுக்கு தான் போகிறாங்க. அங்கே நம்ம பவுனத்தாயை பார்க்குற விசக்குட்டியோ கருப்பா அவனை ரொம்ப நம்புறனே இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போறாருங்க. நம்ம பவுனத்தாய் வீட்டு வாசல் கிட்ட வந்தோடனே அங்க இருக்க பாட்டிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு ஆபத்தை எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப வாழல உட்காந்துருக்க மருமகள் எல்லாமே என் புருஷன் நம்பி நகையெல்லாம் கழட்டி கொடுத்தேன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் மேல ரூம்ல இருக்கிற நம்ம பவுனத்தாயும் பொம்பளைகள் மட்டும் ரூமுக்கு கூப்பிடுறாங்க.
அப்போ கட்டில் இருக்கிற ஒரு பொடியை அவங்க திருப்பும் போது இன்னொரு பொடியில் இருக்கிற சாவி வெளியே வருதுங்க. அந்த சாவி எடுத்து கட்டில் கடியில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ள 300 பவுன் நகை இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ பவுனத்தாயோ பசங்களுக்கு வீடு நிலம் பத்திரம் இந்த சொத்துலாம் போகும், என் பொண்ணுக்காக மட்டும்தான் இந்த நகையை சேர்த்து வச்சதா சொல்கிறாங்க. அப்போ பவுனத்தாயோ அவங்க கிட்ட நம்ம சம்பாதிக்கும் போது கொஞ்சம் சிறுக சிறுக சிக்கனமாக சேர்த்து வைக்கணும், அப்போ தான் நம்ம கஷ்ட காலத்தில் அது நம்மளுக்கு உதவும். அதை விட்டு நம்ம ஊதாரியாக செலவு பண்ணிகிட்டு இருந்தா நம்ம அப்பா சொத்து ஆத்தா சொத்துன்னு சொல்லிட்டு அவங்களோட தேடி அலைய வேண்டிதான். நம்ம பொழைக்கிற புலத்துக்கு சுதந்திரம் கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் பெண்களுக்கு எல்லா சுதந்திரமே ஈஸியாக கிடைச்சிரும். எனக்கு 60 வயசுல கிடைச்ச சுதந்திரம், என் பொண்ணுக்கு 30 வயசுல கிடைச்ச சுதந்திரம், என் பேத்திக்கு 18 வயசுல கிடைக்க போகிற சுதந்திரம் இதுக்கப்புறம் பிறக்கிற பெண் குழந்தைக்கு பிறக்கும் போதே கிடைச்சிரும். நானும் இங்கே இருக்கிற பொம்பளைங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு சொல்ல வரல, ஆனால் கொஞ்சம் புத்திசலித்தனமாக சம்பாதிச்சதுனால தான் என்னால் இதை சேர்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட மட்டும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணால் மட்டும்தான் 1 3 ஆக்க முடியும். மொத்தத்தில் என் நகைக்காக தான் நீங்கள் எல்லாரும் இருந்தாலும் எனக்காக நேர்த்தி கடன் எடுத்து எனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு என் மகசிய மீடிய வேலை எல்லாமே செஞ்சுருக்கீங்க. என்னால் என் பசங்களும் கடன் தான் இருக்காங்க. அதனால் இந்த நகையை சரி பாதியாக 4 பேருக்குமே பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் எல்லாருமே பொழைச்சு காட்டும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பவுனத்தாயோ பஞ்சாயத்தை கூட்டி அவங்க பொண்ணு சுருளிய மருமக நேரு கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுறாங்க. கடைசியில் மருமகன் கூட இனிமேல் ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பவுனத்தாய் கிட்ட பேசுறாரு. அதுக்கு பவுனத்தாயோ பொழுது மட்டும் இல்ல பொம்பளையும் போனா வரமாட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பவுனத்தாயோ அவங்க பொண்ணு சொல்லிய இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அவங்களும் இவ்வளவு பெரிய பையனை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பவுனத்தாயோ அவங்க பேரை ராஜீவ் காந்தி கிட்ட உங்க அம்மா திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கும் அவங்களோட பேரனும் யாரு மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பவுனத்தாயோ பென்னி குயிக்னு சொன்ன உடனே ராஜீவ் காந்தியும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் கோயில்ல ஊர் மக்கள் முன்னாடி நம்ம ராஜீவ் காந்தியோ தாலி எடுத்து நம்ம பென்னி குயிக் கிட்ட கொடுக்க பென்னி குயிக்கும் சுருளிக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்களும் பந்தியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம பார்ட்டிகளோட சேர்ந்து பவுனத்தாயோ கம்பீரமா கோயில்ல உட்கார்ந்து இருக்கதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.